அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு பிரிவு மக்கள் மத்தியில் மட்டுமே செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே முதலமைச்சராக வர முடியுமா? அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு தன்னை தானாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு மைக்கெல்லாம் கட்டிக்கிட்டு ஜெபக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசக்கூடிய அந்த தன்மை என்பது ஃபெயிலியர். ராமதாஸ் அப்படி கிடையாது. ராமதாஸ் வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன, அந்த மக்களுடைய உணர்வு என்ன, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை நாடி பிடிச்சி பார்த்து அவங்கள அணி திரட்டி 95,000 கிராமங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கட்சியோட அடிப்படையை உருவாக்கி ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் எப்படி தெரியுமா கவனிப்பார் அவர். அவ்வளோ பணிவாக பேசுவார் ராமதாஸ். இன்றைக்கி பேசுகிற ராமதாஸ்லாம் இல்லை, நான் வந்து உன்னை பார்க்கணுமா, அந்த ராமதாஸ்லாம் அன்றைக்கி கிடையாது. அவ்வளோ பணிவாக கனிவாக. எனக்கு தெரிஞ்ச தலித் எழில் மலையெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களோட கொஞ்சல அந்த நாட்டுமுத்து நாயக்கர் அலுவலகம்னு சொல்கிறார் இல்லையா தேனாம்பேட்டையில், அங்கெல்லாம் நாங்கள்லாம் படுத்து தூங்கியிருக்கோம். பாமக அலுவலகத்தில் படுத்து தூங்கியிருக்கோம். அவ்வளோ பொலைட்டாக அன்புமணி என்றைக்குமே இல்லை. அன்புமணியை வந்து நீங்கள் மினிமம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மெர்சிடஸ் பென்ஸ் கார் இருந்தால் தான் பார்க்க முடியும். அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போனால் தான் அவர் வருவார், மற்றபடி வரவே மாட்டார்.